ஹலோ गाइस, நம்ம சிம்லால இருக்கோம். சோ சிம்லால இருந்து இப்ப ரைட ஸ்டார்ட் பண்றோங்க. அடுத்து நம்ம டார்கெட் வந்து நேத்து வந்து சிம்லா. சோ இன்னத்தோட டார்கெட் வந்து கல்பா அப்படின்னு ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கு. கல்பாங்கிறது ஒரு ஏரியா தான். நம்ம அங்க தான் இப்ப ரீச் ஆக போறோம். இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர். இனிமே தான் நம்ம வந்து ஃபுல்லா மவுண்டன்ஸ் ரோடு வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். டேஞ்சரஸ் ரோட்ல இருந்து எல்லாத்தையுமே பார்க்க போறோம். சோ ஃபன் பண்ணி ரைட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கல்பா போறோம். சூசைட் பண்ணி கல் விட்டுருச்சுங்க. என்ன மழை, மண்ணு சரியுது, கல் உருளுது. ஐயோ गाइस, நம்ம வந்து ரூம்ல இருந்து கிளம்பிட்டோங்க. இங்க ரூம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக நம்ம நேற்று சிம்லா ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை வேற. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ரூமு கிடச்சிது. ஸோ 2000 இங்கே ரூமுக்கு. ஆனால் 4 பேர் தூங்குற அளவுக்கு இருந்தது. மேக்ஸிமம் இங்கே ஒரு ரூமில் வந்து 4 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ஓகே, நம்ம நேற்று கேட்டனால ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால கொடுத்தாங்க. ஓகே, ஏறிக்கோ. எங்கே சகோ எங்க? இப்போ நேற்று நைட்டு இங்கே டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த கல்பா சிட்டி வந்து நம்ம கரெக்டாக ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இனிமே தான் நம்ம வந்து ரைடு ரொம்ப சேஃப்டியாக கொஞ்சம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ மேலே தான் வரும். ஓகே, மேலே போகலாம். நம்ம ரெண்ட்டுக்கு பைக் எடுக்கிறத விட நம்ம வந்து நம்ம பைக்கை இங்கே கொண்டு வரது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் நம்ம இங்கே ரீச் பண்ணி நம்ம வண்டி எடுத்து நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ ட்ராவல் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் GS 310 வந்து சூப்பராக இருக்குது. நிஜமா மவுண்டன் ரைடுக்கு வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி ரைடு போகணுன்னு நிறைய ஆசை இருக்குது. ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணும் போதும் பார்க்கலாம், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களையும் பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைக்காம இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, சான்ஸ் நம்ம தான் உருவாக்கணும். ஸோ நமக்கு எவ்வளோப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைமிங் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தினாலையுமே இந்த ட்ராவல் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப ஒரு மைண்ட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு 10 நாள் இல்லாமல் இருந்தோன்னு வைங்க, நம்ம லைஃப்பை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அது பைக் ரைடு வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலியாக ரைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரைடு தான் வந்து நான் ஹியர் ஒன்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். வருஷம் ஒரு இயர் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ட்ராவல் ஒரு 10 டேஸ் இல்லைனா 20 டேஸ் மாதிரி பைக் ரைடு கண்டிப்பாக எங்கேயாவது போகணுங்க. நிறைய பிளேஸ் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை. இந்த ஹெல்மெட்டில் பெரிய மைனஸ் என்னன்னா சைடே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக இந்த ஆஃப் ஹெல்மெட்டில். ஆமாம், கார் இந்த அளவுக்கு கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. நம்ம இந்த வேலை வந்துட்டோம்னா நம்ம மணாலி போகாமே வந்து லடாக் ட்ரிப் போக முடியும். ஸோ சிம்லா, கல்பா, காசா, கைலாங்னு அப்படி ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அது வழியாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம மணாலி கூட ரீச் பண்ண வேண்டியதில்லை. ஸ்பிட்டிங் கவர் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம லேவ் ரீச் பண்ணி வர மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி தான் லே எல்லாம் பார்த்ததுனால நம்ம ஸ்பிட்டி மட்டும்தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். நமக்கு இருக்கிறது வெறும் 10 நாள் தான். அதில் 2 நாள் முடிஞ்சிருச்சு. நீ கஷ்டப்பட்டு பேசுற மாப்பிள்ள, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல பரவாயில்ல, இவன் அட்ரஸ் சொல்லுவா. தெரிஞ்சு இந்தியிலேயாவது பேசலாம்டா. ஹிந்தி பேச தெரிஞ்ச உனக்கு நீ யாருகிட்ட எங்கடா போனானே இவனுங்க? முன்னாடியா பின்னாடியா கூட தெரியலடா. சப்பரே டபுள் சைட் பார்க்கிங் போட்டாதான் பிரச்சனை. ஹெவி டிராஃபிக் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப தூரமா நிக்குது காரணம். வர சொல்றான்.
தேங்க்யூ பையா, தேங்க்யூ. பட்டுச்சா? ஆம்புலன்ஸ் வந்தனால நிறுத்திட்டேன், வேற வண்டியா இருந்தா கூட போயிருக்கலாம். ஹெவி டிராஃபிக்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் கண் முன்னாடி பார்க்குறேன். இருறா நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். முட்டிட்டானா? அடிபட்டுச்சா? அவன் பிரேக் பிடிச்சிருவான்னு நினைச்சேன். என்ன போட்டுருக்கு? இதெல்லாம் போட்டிருக்கு நார்கன். ஏ பையா, இப்படி போய் நின்னா எப்படி பையா வருவாங்க? ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேயா பையா? போ பையா. எப்படி பையா? அப்படிதான் வருவோம் நாங்கள், அப்படிதான் வருவோம். பைசல பின்னாடி போக விட்டுறதான் அடி வாங்கி கொடுத்துருவான். போ போ, உரசுனா பார்த்துக்கலாம் போ. நமக்கு தான் ரூட்டு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. என்னடா பண்ணுறீங்க? ஏண்டா இப்படியே போய் நின்னா எப்படா வண்டியெல்லாம் போகும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா? அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? என்னடா ஆளு அம்பாரு எங்க நிறுத்துறான் பாரு. இவனுக்கு என்னடா பிரச்சனை? எங்க நிறுத்திருக்கான்? டே பைசா கொஞ்சம் உள்ளே ஏறினீங்களா பைஸ்ல? கோடு போடாம இருந்தா சரி, அதான் வண்டியில. டேய் என்னடா டிராஃபிக் இப்படி இருக்கு? கடுப்பாதுடா சஃப்ரே, டென்ஷன் ஆகுது. இவன் வர வேண்டியதானே? ஹெவி டிராஃபிக் இந்த ரோட். வழிவிடு நாங்கள் போகிறோம். வா, எவன் ஆப்போசிட் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒதுங்கி போட்டுண்டா, போகிறவன் ஒதுங்கி போட்டுண்டா, நம்ம போகலான்டா. இந்த டிராஃபிக்கில் நம்ம பின்னாடி நின்று இருந்தேன்னு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாது. ஸோ இதில் அவன் இறங்கவும் முடியாது. வா போ. அங்கே பேர் எப்படி நிற்கிறானு பேர். அவனுக்கு வழி கொடுத்துடலாம்டா, பாவம்டா, அவனும் போகணும்ல. ஏய் வா. டேய் சைடு போலாம்டா. ஜாய். ஆனா உன்னால எல்லாத்துக்குமே அடைஞ்சிடுறா வயசுல. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துட்டு கூட நீ கேரு எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு நீ. ஏய் வண்டி போயிருச்சா பாரு. வரலாமா? ஏய் இறங்குதுடா, கீழே இறங்குது பாரு. அதனால மேலே ஏற முடியல. ஆக்சுவலாக ஈச்சரு மிஸ் ஆகுது. போயிடலாமா? இவ்வளோ லோடு ஏற்றுனா எப்படா ஏறும் மேலே?
சிம்லாலேருந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். கல்பா பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஆனால் கல்பாவை எனக்கு தெரிஞ்சு ரீச் பண்ண முடியாது. ஸோ நார்கண்ட் அப்படின்னு நம்ம ஒரு இடம் பார்த்துருந்தோம், அங்கே தான் வந்து ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டென்ட் ஸ்டேவாக தான் இருக்கும். இன்னொன்று வர வழியில் செம ஹெவி டிராஃபிக் வேறு. சிம்லா ஃபுல்லாகவே செமையான டிராஃபிக்ங்க. அதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸோ பிளாங்கெட்ஸு அது இதுலாம் கொஞ்சம் வாங்கணும். ஏன்னா டென்ட் ஸ்டே பண்ணும்போது கண்டிப்பாக குளிர் தாங்காது. ஸோ அதுக்கு அதெல்லாம் வாங்கிருக்கு. அப்புறம் லஞ்சு சாப்பிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:30 இருக்கும். நம்ம சிம்லாவிலேருந்து தான் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இன்னைக்கு கல்பா ரீச் பண்ணலாம்னு நினச்சோங்க, ஆனால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சிம்லாவில் டிராஃபிக்கில் சிக்கிட்டோம். ஏன்னா ஹெவி டிராஃபிக் அது நிற்கிதுங்க. ஒரு 5-7 கிலோமீட்டருக்கு அப்படியே கார் லைனாக டிராஃபிக்கில் நிற்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கல்பா ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்கண்டான்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் கேம்பிங் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக முன்னாடி பஞ்சாப் வண்டி ஒன்று போகுது பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து ஏனோ தான் கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களும் ட்ரிப்பு தான், ஸ்பிட்டியாக இருக்கிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக எதுவுமே கட்டலை, அது அங்கங்கே தொங்கிட்டு நிற்கிது. கைஸ் நம்ம வந்து இப்போ அட்டு பீக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 கிலோமீட்டருங்க இது ஹில் ஸ்டேஷனு. ஸோ ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. அட்டு பீக் வந்து டென்ட் ஸ்டேக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? டே கீழே இறங்குடா டே. கார் வருது. ஓகே தானே, போகாதா? போகாதா? ஓகே தேங்க்யூ. வெயிட் 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 வெயிட். வெயிட் வெயிட் வெயிட். லெஃப்ட் சைடு மாப்பிள்ள, லெஃப்ட் சைடு இறங்கிருதுன்னு வச்சுக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. அவனு வர வேண்டாம்னு சொல்லு. கார் போனதுக்கப்புறம் வர சொல்லு. அவனு இல்லை டே, அங்கேயே இருங்க, கார் போனதுக்கப்புறம் வாங்க. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சுடா. டே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. முன்னாடி வீல் இருக்குல்ல, ஆமா பார்க்கவே இல்லையா? என்னடா சபரு, அங்கெல்லாம் பார்க்கணும்டா சபரு. வாய்ப்பு இருக்கு. இருட்டில் வந்துருந்தானா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்தனால தான் நம்மளால் இங்கே வர முடியுது. இல்லை ஆக்சுவலாக கார் பைக்கெல்லாம் போகக்கூடிய இடம் தான். போலாமா? போலாமா? நம்ம லக்கேஜ் இருக்கிறனால தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அவனுங்க பா சம லொகேஷனு. அங்க வாரேன் கீழே கொஞ்சம். வேற லெவல்ற வயசுல வா போலாம் வா.
இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. வா சபரே கீழே பாரு. பாருடா. ஏய் This is temple. இது வந்து டெம்பிள். நம்ம இன்னும் சைடு போனோமா என்ன? இப்படி வா சஃப்ரு. அப்படியே மாதிரி விரிச்சு விடு. கொஞ்சம் தள்ளு. விரிச்சானா அதான் ஒவ்வொன்றா நான் விரிக்கிறேன். ஆமாம் சொன்ன மாதிரி. ஆக்சுவலாக கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7:45 இருக்கும். 7:30 மணியே தாண்டிடுச்சுடா. ஆனால் இங்கே இன்னும் இருட்டால. இதை எடுத்து விட்றா சப்ரு. ஓகே தானே? அவ்வளோதானா? இனி இறங்கும். இந்த இதில் இறங்க மாட்டேங்குது. மண்ணு தான்டா இறக்கி விட்றா. அவ்வளோதான் வராது. என்ன இது பண்ணால் ஒரு 1500 2000 மிச்சமாகும். எல்லாமே க்ளோஸில் இருக்கான்னு செக் பண்ணு. 1500 பூச்சியெல்லாம் உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா இருக்கும். பூச்சி உள்ள போயிடக்கூடாது. ஸோ எல்லாமே இருக்கும். போயிட்டு வர்றது எல்லாமே பக்காவாக க்ளோஸ் பண்ணிருங்க மக்களே. நம்ம வந்து நர்கண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஹில் டாப்ல ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம டென்ட் ஸ்டே தான் சொல்லியிருந்த மாதிரி ஐடியா. ஏன்னா இன்றைக்கி வந்து சிம்லாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ரைட் பண்ண முடியல. ஏன்னா ஹெவி டிராஃபிக்காக இருந்தனால. ஸோ நம்ம இது வந்து சிம்லாலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தண்ணி இருக்கிற பிளேஸு. மற்றபடி ஹில் டாப்பில் வந்து நம்ம வந்து இங்கே எப்படி டென்ட் போடுறதுக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நம்ம வந்து வர்ற இடத்துல ஸோ ஒரு டீ பாயை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டோம். இது வந்து ஹட்டு பீக்குங்க. ஸோ நர்கண்டாவில் கொஞ்சம் ஒரு டெம்பிள் இருக்கிற ஏரியா. டெம்பிளில் வந்து ஆளெல்லாம் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா. மற்றபடி இங்கே யாருமே இல்லை. இது ஹில் டாப்பு தான். ஸோ நம்ம வந்து டென்ட் எல்லாமே அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபயர் கேம்ப் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளே குக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைமு. பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் அது குக்கிங்னா பெருசாக சொல்கிறதுக்குல மேகி தான் குக் பண்ண போகிறோம். இதுதாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம் வாங்க. என்னது எக் மேகி தான் பண்றோம். டேய் கழுவினியாடா சப்ரு? டேய் அவ்வளவுதான் கம்மியா தான் போட்டு. இல்லடா கழுவினியா? கழுவிட்டியா? அத போடாம இருக்கறடா. சோ ஸ்டவ் ரெடி. ஃபயர் கேம்பிங் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நம்ம பையன். பட் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. டே போன பார்த்துட்டே இருக்கடா நீ. என்னடா சம்பவம்? சரி சரி பண்ணிக்கிட்டோம். ஸோ தரமா டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்றோங்க. ஸோ செட்டப் ஃபர்ஸ்ட் நாள் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கு வர்றா. மேல அப்படியே லேஸ் இங்கே மேல அப்படியே லேஸை போட்டு அப்படி சாப்பிட்றோம்டா. சிறப்பு. நம்ம இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கல. பட் எல்லாமே கிடச்சிருச்சு. கீழே நம்ம திரும்பி போய் இறங்கி ஏறி மேலே வந்து பார்த்தியா. ஆனால் வயசுல பெரிய ரிஸ்க் எல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கீழே டக்குன்னு இறங்கிட்டா. மேலதான் வந்துக்கிட்டு கீழெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மேலே ஏறும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த வந்து பஞ்சாயத்து கியர் செகண்ட் கியர்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியா? அதை வச்சுதான் ஓட்டிட்டு வந்துருக்கு. சரி விடு, நம்ம முடிஞ்சல. இனி இந்த மாதிரி ஹில் டாப்ல நம்ம வந்து போடுறது கஷ்டம் தான். நம்ம வந்து ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். நீ நார்மல் பிளேஸ்ல தான் போடுவோம். ஏன்னா இது மார்னிங் வியூ இங்க ஒன்று இருக்குடா. டே இங்க மார்னிங் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. செம பாயிண்ட், சூப்பரா இருக்கு சன்செட். ஆமா, எக் மேகி ரெடி ஆயிடுச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். வெயிட் கரோ. டேய் நல்லா இருக்குடா. இப்போ சொல்லு பத்துமா? டேய் ஃபைஸ்ல வெள்ளை க்ளோஸ் வந்து கவருங்கடா. இந்த வெள்ளை கவர் இருந்துச்சுல மாட்டி வச்சு. இல்லையே க்ளோஸ் கேட்கல. பேக் யார் கேட்கல?
வேலையான கட்டி வச்சுங்க. பேசி இந்த பக்கம் ஊத்துறா. கூத்தடிக்குது காத்தோ, கூத்தடிக்குது ஊரே, கூத்தடிக்குது